ஹாய் ஆல், இன்றைக்கி ஆன்லைன் சிக்னஸ் பெனிஃபிட் கிளைம் சப்மிஷன் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் esic.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டை போய்க்கோங்க. அங்கே போயிட்டு இன்சூர்ட் பர்சன் ஆர் பெனிஃபிஷரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு வெப்சைட்டுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அதை ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு லாகின் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஸ்க்ரீன் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஎஸ்ஐயும் ஆதார் லிங்க் பண்ண சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் இஎஸ்ஐ ஆதார் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிரும். அப்புறம் உங்களோட டேட்டா எதுவுமே மிஸ்மேட்ச் ஆகாது. உங்களை நேம் டேட்டா பற்றி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதில் இருக்க மாதிரி மாறிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கேஷ் பெனிஃபிட் கிளைம் ரெக்வஸ்ட் சப்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் மெட்டர்னிட்டி சிக்னஸ் பெனிஃபிட் இருக்கும். அதில் சிக்னஸ் பெனிஃபிட் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம், பேங்க் டீட்டெயில்ஸ், இஎஸ்ஐ நம்பர் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டிஸ்பென்சரியில் போய் டாக்டர்கிட்ட வாங்குகிற லீவ் சர்டிஃபிகேட் வந்து இங்கே ஆன்லைனில் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட், ஃபைனல் சர்டிஃபிகேட்னு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக சப்மிட் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து மொத்தமாக லீவ் வாங்கி முடிச்சிட்டிங்க, உங்கள் லீவ் வந்து வித்தின் 1 மந்த் இருக்குன்னா நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரே டைமில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைம், மொத்த கிளைமுக்கும் அமௌண்ட் ஒரே டைம் எங்கள்கிட்டருந்து கிடச்சிடும். நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரம் டேட்டும் டூ டேட்டும் போடுங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் லீவில் இருந்தீங்க, அதாவது ஃபிட் டேட்டுக்கு முன்னாடி டேட் வரைக்கும் கொடுத்துட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிளைம் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகிரும், ஆன்லைன் கிளைம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஸ்க்ரீனில் உங்கள் கிளைம் சப்மிஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் வித் பிரான்ச் ஆஃபீஸ்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட சிக்னஸ் பெனிஃபிட் கிளைமை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போது இதில் இருக்க காமனான டவுட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கர் வந்து 9 மந்த்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எஸ்பிக்கு எலிஜிபிள் இருக்கும். எஸ்பினா சிக்னஸ் பெனிஃபிட். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் பீரியடில் 78 டேஸ் மினிமம் ஒர்க் பண்ணியிருக்கணும். கான்ட்ரிபியூஷன் பீரியடுங்கிறது 6 மந்த்ஸில் மினிமம் 78 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சிக்னஸ்க்கான உங்களுக்கு லீவ் சேலரி பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் வேஜஸ். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம் அப்படின்னா அதில் வந்து சிக்னஸுக்கு வந்து உங்களுக்கு 70 ருபீஸ் இஎஸ்ஐலேருந்து கொடுப்போம் பர் டே கணக்கில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா வெயிட்டிங் டேஸ் டிடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். வெயிட்டிங் டேஸ் டிடக்ஷன்னா நீங்கள் நார்மலாக எஸ்பி லீவ், அதாவது சிக்னஸ் லீவ் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் Jan 1லேருந்து Jan 10 வரைக்கும் எடுத்திங்கன்னா டோட்டலாக 10 டேஸ். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 8 டேஸ் தான் வரும். ஃபஸ்ட் 2 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்னு கட் ஆகிரும். நீங்கள் அந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே நெக்ஸ்ட்டு ஒரு லீவ் எடுக்கிறீங்க, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த லீவுக்கு வந்து உங்களுக்கு வெயிட்டிங் டேஸ் கட் ஆகாது. அதுவே 15 டேஸ் கழித்து வேறு ஏதாச்சும் ஒரு லீவ் எடுத்திங்கன்னா மறுபடியும் அதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து வெயிட்டிங் டேஸ்னு கட் பண்ணுவாங்க. இதுதான் ஆஸ் பர் இஎஸ்ஐ ரூல். இதை தான் நம்ம வெயிட்டிங் டேஸ் டிடக்ஷன்னு சொல்லுவோம். அடுத்ததாக இந்த சிக்னஸ் லீவ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட போய் வாங்குறதுன்னு பார்க்கலாம். காமனான லீவ்ஸ் லைக் வந்து ஃபீவர், கோல்டு, காஃப் இதுக்கெலாம் வந்து ஒரு 7 டேஸ்க்குள்ளே லீவ் போதுங்கிற மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து டிஸ்பென்சரி, அதாவது மருந்தகம்னு சொல்லுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு டிஸ்பென்சரி அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த டிஸ்பென்சரி டாக்டரே வந்து உங்களுக்கு அந்த லீவ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய டிசீஸ் இருக்குது ஏதாச்சும் அப்படின்னா 7 நாளுக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா அந்த டிஸ்பென்சரி டாக்டர் வந்து 7 நாள் கழித்து உங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு இத்தனை நாள் லீவ் தரலாம் அப்படின்னு சொல்லி எழுதி தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிஸ்பென்சரி டாக்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க அத்தனை நாளைக்கு உங்களுக்கு லீவ் சர்டிஃபிகேட் தருவாங்க. ஆன்லைனில் லீவ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பிரான்ச் மேனேஜர் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் லீவ் சர்டிஃபிகேட் சப்மிட்டே பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸோ இல்லை செக் புக்கு வித் நேமோ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1 டைம் ப்ராசஸ் தான். ஸோ வந்து இதை 1 டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம்லாம் நீங்கள் எப்போ லீவ் போட்டாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைனில் போய் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிவிட்டு கிளைம் அமௌண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்புறம் முக்கியமான விஷயம், பேங்க் அக்கௌண்ட் அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க, ஒரே பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு, அதாவது 90 டேஸ் நீங்கள் லீவில் தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க லீவ்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் ரெஃப்ரி அப்படிங்கிறவங்க வந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மாதத்தில் ஒரு நாள் வருவாங்க. அவங்க வந்து உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணி உங்கள் டிசீஸ் எந்த லெவலில் டெவலப்மெண்ட் இருக்குது, இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும்னு அவங்க அதுக்கப்புறம் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க.
அதை வந்து எக்ஸ்டெண்டட் சிக்னஸ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 80% ஆஃப் வேஜஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக சிக்னஸ்க்கு 70 தான் கிடைக்கும். பட் ஆனால் இதுவே 90 days கிராஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு 80% ஆஃப் டெய்லி வேஜஸ் கிடைக்கும். ஆனால் இந்த பேமெண்ட் அப்ரூவல் வர வரைக்கும், அதாவது மெடிக்கல் ரெஃபரியோட அப்ரூவல் வர வரைக்கும் உங்களோட பேமெண்ட் வந்து ஹோல்டில் தான் இருக்கும். அவங்க அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்டேஷன் வெரிஃபிகேஷன். இது எதுக்காக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லீவில் நீங்கள் நடுவில் கேப்ஸ், சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, டாக்டர்கிட்ட வந்து லீவ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க முடியாது, இல்லை அட்மிஷன் டிஸ்சார்ஜ் ஆகி எங்கேயாச்சும் அட்மிட் ஆகிருப்பீங்க ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி கேப் இருக்க பீரியடுக்கு வந்து நீங்கள் லீவில் தான் இருந்தீங்களா, அதுக்கு எதுவும் சேலரி உங்கள் கம்பெனியில் பே பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஃபார்ம் 10 மேனுவலாக ஒரு ஃபார்ம் 10 கொடுப்போம். அதை போய் நீங்கள் கம்பெனி ஹெச்ஆர்ட்ட சைன் வாங்கிட்டு மறுபடியும் எங்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் வந்து எந்த சேலரியும் வாங்கலை, லீவில் தான் இருந்தீங்கன்னு கன்ஃபர்மேஷனுக்காக. இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைனில் ஆப்சன்டேஷன் வெரிஃபிகேஷன் பிரான்ச் ஆஃபீஸ் மேனேஜர் வந்து சப்மிட் பண்ணுவார். அது உங்கள் ஹெச்ஆருக்கு போகும். அவங்களும் அதை ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து லீவ் சேலரி ப்ராசஸ் ஆகிரும். இதுதான் ஆப்சன்டேஷன் வெரிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் ரிட்டன் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ எந்த டிஸ்பென்சரிலையும் மேனுவல் சர்டிஃபிகேட் கொடுக்கறதில்ல. இன்கேஸ் சப்போஸ் எங்கேயாச்சும் பிரிண்டர் ஒர்க் ஆகலை, இல்லை சர்வ் இஷ்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேனுவலாக லீவ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நான் ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியும், உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் டாக்டர் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் இத்தனை நாள் லீவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மேனுவலாக எழுதி கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்டில். அது சர்டிஃபிகேட் நம்பரும் இருக்கும். அதவே வந்து நீங்கள் ஐபி போர்ட்டலில் அப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் டேட் ஃப்ரம் டேட் டு டேட் மென்ஷன் பண்ணி நீங்களாகவே அப்லோட் பண்ணலாம் டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டை. ப்ளஸ் அதோட ஸ்கேன்டு காப்பி எப்படி எங்களுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிடுறதுனால நீங்கள் வந்து இதையே ஆன்லைன் சர்டிஃபிகேட்டை கூட சப்மிட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இஎஸ்ஐசி பேஷன் கார்டில் உங்களுக்கு வேறு பிரான்ச் ஆஃபீஸ் ஷோ ஆகுது, இல்லை ஆன்லைனில் எஸ்பி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண போகிறப்போ உங்களுக்கு வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து உங்களோட அட்டாச் பிரான்ச் ஆஃபீஸ் காட்டாமல் வேறு எதாவது காட்டுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிளைம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த இஷ்யூவை உங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் பிரான்ச் மேனேஜர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம். அவங்க வந்து இதுக்கு வந்து இஷ்யூ எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி ரிசால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குதுங்கிற கவனிக்காமல் நீங்கள் பாட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ்க்கு உங்களோட கன்சர்ன் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்திருக்காது. ஸோ எப்போயுமே வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பிரான்ச் ஆஃபீஸ்னு பார்த்துட்டு உங்களோட கிளைம் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் லீவ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தர வேண்டியிருக்கும் ஆன்லைன்லன்னா, எல்லா சர்டிஃபிகேட்டும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்டர் கொடுத்த மேனுவல் சர்டிஃபிகேட் காப்பியை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு மெயில் அனுப்பிடலாம். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் சம்மரி, அப்புறம் வந்து நடுவில் கேப்ஸில் எங்கேயாச்சும் நீங்கள் டாக்டரை பார்த்ததுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஒரு காப்பி வந்து எங்களுக்கு மெயிலையோ கொரியர்லையோ நீங்கள் அனுப்பிடலாம். அதோடு சேர்த்து முக்கியமாக பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸில் கிளியராக உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் இதெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கிறதையும் இந்த டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து எங்களுக்கு கொரியரோ இல்லை எங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கோ நீங்கள் அனுப்பிடலாம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வீக் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே 9:15 to 5:45 வரைக்கும் இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி கீழே தெரிகிற மெயில் ஐடி தான் எங்கள் பிரான்ச் ஆஃபீஸோட அஃபிஷியல் மெயில் ஐடி. இதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பலாம். அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸோட அட்ரஸும் மேலே மென்ஷன் ஆகிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.